பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையில் கடும் மோதல் நிலவி வரும் சூழலில் நாளை அன்புமணி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பாமகவில் தனக்கே முழு அதிகாரம் இருப்பதாக அன்புமணி பேசி வரும் நிலையில் இந்த திடீர் டெல்லி பயணம் மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்குமா என்னும் கேள்வியை முன்வைக்கிறது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ஆனால் அன்புமணியோ பாஜகவின் கூட்டணியை உறுதி செய்தார். அப்போது முந்தைய நாள் இரவு வரை அதிமுக கூட்டணி என பேசப்பட்ட நிலையில் மறுநாள் காலையில் பாஜகவுடன் கூட்டணி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது பாமக. அந்த தேர்தலில் பாமக போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் படுதோல்வியையே சந்தித்தது. இதனால் உச்சகட்ட கோபத்திற்கு சென்ற ராமதாஸ் பாமக பொதுக்குழுவில் இளைஞரணி தலைவராக தனது பேரன் முகுந்தனை நியமித்து அன்புமணிக்கு உறுதுணையாக இருப்பார் என்று அறிவித்தார். அதற்கு மேடையிலேயே கடும் எதிர்ப்பை தெரிவித்த அன்புமணி மைக்கை தூக்கி வீசி தன்னை சந்திக்க பனையூர் இல்லத்திற்கு வரும்படி தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார். வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்னு போடு. குடும்பத்தில் அவ்வளவு நன்றி. யார் சொல்றது? இதனையடுத்து இரு தரப்பிற்கும் இடையே சமாதான பேச்சு நடைபெற்ற நிலையில் திடீரென பாமக தலைவராக இருந்த அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் எனவும் நான் தான் கட்சியின் தலைவர் என்றும் அறிவித்தார் ராமதாஸ். இதனால் மோதல் முற்றிய நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது, தாய் மீது பாட்டிலை வீசியது, சௌமியாவை அரசியலுக்கு கொண்டு வந்தது என்று அன்புமணிக்கு எதிராக அடுத்தடுத்த புகார்களை வாசித்தார் ராமதாஸ். அத்தோடு அன்புமணிக்கு ஆதரவாக செயல்படும் 153 நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, தான் நியமித்த நிர்வாகிகள் நியமனம் மட்டுமே செல்லும் என அன்புமணி பதிலளிக்கை கொடுத்திருந்தார். அதே நேரம் என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவர், அன்புமணி செயல் தலைவர் மட்டும்தான் என்றும் தன்னுடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் கூறினார் ராமதாஸ். இதனிடையே பாமகவில் உள்ள பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணியை ஆதரிப்பது ராமதாசுக்கு அதிர்ச்சியை கொடுக்கவே தனது ஆதரவாளர்களுக்கு அடுத்தடுத்து புதிய பதவியை வழங்கி வருகிறார். இந்நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி நாளைக்கு டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. டெல்லி செல்லும் அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் பாமகவின் சட்ட விதிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்து சமரச பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது அன்புமணி பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.